அஸ்ஸலாமு அலைக்கும் மதிநேரம் வணக்கம் பிள்ளைகள். 2024 12வது MCQ விலக்கு ஒரு நாகுக்குள்ள சந்திக்கிறேன். மிக மிக ஒரு மகிழ்ச்சி தரமான கேள்வி. 2024 பெஞ்சுக்கு நான் செஞ்ச மாடல் பேப்பர்ல இதே கேள்வி இப்படியே இருக்கு. சொன்னா நம்ம மாட்டீங்களா? ஓகே, லெட்ஸ் see. இங்க பாருங்க, அது அப்படியே பார்ப்போம். இந்த கேள்விக்கு வாங்க. சோ இந்த கேள்வியை பார்த்தால் இது என்ன மாடல் பேப்பர் கேள்வி, என்ன நேம் கூட இதுல இருக்கு. இந்த இருக்கு, கொஞ்சம் போட்டோஸ் கிளியர் இல்லை. இதே கேள்வியை நான் போட்டிருக்கேன். என்னென்றால் இந்த வட்டம் இங்கால ஆர், இது 2R. விட கூட டீன்னு தான் வந்திருக்கு. விட கூட டீன்னு தான் வந்திருக்கு. இந்த பாருங்க, விட கூட டீன்னு தான் வந்திருக்கு. அதே கேள்விய ஃபைனல் பேப்பர்ல என்ன செஞ்சிருக்கிறான், போட்டிருக்கிறான். இந்த பாருங்க, அதே கேள்வி அப்படியே அதே வருஷம், அதாவது கடந்த 2024 செஞ்ச பாஸ் பேப்பர் கேள்வி. மிக 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 இலகுவான ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னா மக்கள், கிளாஸஸ் ஜாயின் பண்ணி படிங்க பிள்ளை. ரைட். சோ இது ஆர் உடைய ஒரு வட்டம், இது 2R உடைய பெரிய வட்டம். இந்த தகடுல இருந்து இத அகற்றினா பிறகு எனக்கு ஆரம்பத்துல சரியாக அந்த படத்தை பார்த்தால் எப்படின்னு கண்டால், இத இன்னொருக்கா வரைஞ்சு காட்டுறேன். இப்படி பெரிய வட்டம் ஒன்று இருக்கு. ஆரையுடைய வட்டம் என்று சொன்னால் இதுல 2R, இது 2R தூரம், இது R ஆக இதுல ஆரம்ப புவியீர்ப்பு மையம் இங்கே இருக்கும். இதை வெட்டி அகற்றினா பிறகு இதுல புவியீர்ப்பு மையம் எங்க நகரும் என்று சொன்னால் திணிவு கூடிய பக்கத்துக்கு மிகில் நகரும். இதை கெஸ் பண்ண சொல்றார். இங்கால டி இருக்குது, இங்கால ஏ இருக்குது. இதுக்குள்ள உள்ள ஏயோ பியோ சியோ வராது. இங்க இந்த கேள்வியை பொறுத்தவரை ஏயோ பியோ சியோ வராது. டியா இயா என்னளவு ரேசியோட நகரும் என்று சொன்னால், உதாரணமா ஆரை கொண்ட வட்டம். இந்த படம் கொஞ்சம் விலை, இது திருத்தமான படம், நான் ஆரம்பத்துக்கு வரைஞ்சது. இது ஆரை கொண்ட வட்டம் எம்தியும் ஏ ஆர் ஸ்கியார்டுக்கு சமனாக இருக்கும். ஆக 2R கொண்டால் 4 உதாரணமா இந்த பகுதி 3M இந்த பகுதி எம்தினிவும் கொண்டது. ஆக எம்தினிவு அகற்றினால் திணிவு கூடிய பக்கத்து கண்மையில் நகரும் டி அல்லது இ வரும். சோ இதுல பெரும்பாலும் யூகிக்கத்தக்க கணக்கு செஞ்சு பார்க்க தேவையில்லை. எம்ஜி 3MG 4MG எங்க வரும் எக்ஸ் இல்ல போட்டு செஞ்சு பார்க்க தேவை. அது பொய் வேறு, அப்படி செய்யறது இல்லை இந்த கேள்வி. இது 12வது கேள்வி, கெஸிங் தான். எந்த அடிப்படையில நகரும் என்று சொன்னால் ஒரு சிறிய மாற்றம் தான் நகரும். அதாவது இந்த இடம் ஜி நடுவுல இருந்தது, இப்ப என்ன செய்கின்றால் ஜி டேஷ் டி இடத்துக்கு வரும். ஆகவே டீண்ட் ஆன்சர் 4வது ஆன்சர். மிக 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 இலக்கு. நான் கிளாஸஸ்ல செஞ்சு காட்டின அதே கேள்வி அப்படி நம்மளோட ஃபைனல் மாடல் பேப்பர்ல செஞ்சு காட்டின, ஃபாஸ்ட் ட்ராக்ல செஞ்சு காட்டின அதே கேள்வி அப்படியே வந்திருக்கு. தேங்க்ஃபுல், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. என்ன செய்வோம், தொடர்ச்சி